தற்போது பூஜாவின் குடும்பத்தினரை கோபிகா விருக்ஷ பரதநாட்டிய பள்ளியின் சார்பாக குரு பரத கலாவாணி டாக்டர் நிர்மலா கோபிநாதன் அவர்கள் கௌரவிப்பார். இன்றைய விழாக்குமாரி பூஜா ரவிச்சந்திரன் அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். திரு டி ரவிச்சந்திரன் திருமதி ஆர் மஞ்சுளா அவர்களின் செல்வ மகளும் ஆர்விஷி சிவகுருவின் அன்பு சகோதரியுமான பூஜா அவர்கள் கலை பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் குடும்பத்தின் ஆதரவை தன் உறுதியாக கொண்டவள். 4 வயதில் நாட்டிய கலையின் அடையாளத்தை பெற்ற இவர் நாட்டிய கலைமணி குரு திரு எஸ் முரளி அவர்களிடம் தன் முதல் அடிக்கல்லை எடுத்து வைத்தார். இன்று குரு பரத கலாவாணி டாக்டர் நிர்மலா கோபிநாதன் அவர்களின் ஆதரவிலும் வழிகாட்டுதலிலும் கோபிகா விருக்ஷ பரதநாட்டிய பள்ளி வழியாக அரங்கேற்ற மேடை அடைகிறார். சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் BBA LLB ஆனர்ஸ் பட்டம் பெற்ற பூஜா கல்வியிலும் கலையிலும் சமநிலையும் பேணும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கல்லூரி காலத்தில் பல்கலைக்கழக கிழக்கித்திய நடனக்குழு தாண்டவ அணியின் தலைவராக இருந்து பல போட்டிகளிலும் கருத்து மைய நாடுகளிலும் நடன பணிமனை நிகழ்வுகளிலும் தன் முதல் கலை முத்திரையை பதித்துள்ளார். பெங்களூர், சென்னை, NIT, VIT, IIM ஜெயின் பல்கலைக்கழகம், CMC வேலூர் ஆகிய இடங்களிலும் மேலும் பல கோவில்கள் மற்றும் நாட்டியாஞ்சலிகளில் தன் நாட்டியத்தை அர்ப்பணித்துள்ள பூஜா அழகும் அபிநயம் கருணையும் கலந்த நடையில் மேடையை உயிர்ப்பிக்கும் கலைஞர். 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வழங்கிய கலை இளவணி பட்டம் இவரின் நாட்டிய பயணத்திற்கு ஒரு பெருமை சின்னம். தொழில்முறை வாழ்விலும் வழக்கறிஞராக செயல்படும் பூஜா கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுயமாக வழக்குகளை நடத்தி வருகிறார். அவரின் தொழில்முறை பயணத்திற்காக முதல் வழிகாட்டியாக இருந்தவர் மூத்த வழக்கறிஞர் மறைந்த திரு வி மயில்சாமி அவர்களின் புதல்வர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு M கணேஷ்குமார் ஆவார். அவர்களின் வழிகாட்டுதல் பூஜாவின் சட்ட பாதைக்கு தெளிவான திசை அளித்தது. மேலும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நிவாரண நிறுவனத்தின் சர்வதேச சமரச பயிற்சியை முடித்தவர். சமூக சேவையிலும் கிராமப்புற மக்களுக்கு 10க்கும் மேற்பட்ட சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியவர். எங்களின் பிரியமான பூஜா எவரையும் எதிர்க்க முடியும், முன்னால் அனைத்து ஊழலையும் நொறுக்க முடியும். சட்ட புத்தகத்தை கையில் எடுத்து நீ ஏழை மக்களை காப்பாய். தேடி வரும் மக்களின் தேவையறிந்து அவர்கள் வாழில் வெளிச்சேற்று போகும் மெழுகுவர்த்தி நீ. நீதி தேவதையின் தூதுபுராணி. யார் உன்னை எதிர்த்தாலும் கரைப்படியாமல் நீதி தேவதையின் துணை கொண்டே முன் செல்வார். பாரதியின் வாக்கில் வந்த புதுமை பெண்ணாய், பூமிதனில் நேர்மையின் வக்கீல் பெண்ணாய், சிறந்த வழக்கறிஞர் ஆவதற்கே பேர் பெறுவாய், பலம் வருவாய். இருளாமை என்னும் இருள் அகற்ற அத்துடன் இணைத்து கலை அவளுக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது அவளின் மூச்சு, அது அவளின் அடையாளம். நடனம் எனது தஞ்சம், என் கனவுகளின் பாதை, என் ஆத்மாவின் மொழி என நம்பும் இந்த இளம் கலைஞர் இன்று உங்கள் முன்னிலையில் ஓர் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறாள். பாரம்பரிய பேசுப்பதத்திலும் பாவ மொழி பாவனையிலும் பக்தி பெருகும் பாசத்திலும் பூமி புகழும் பூஜா இன்று பொற்கள பாதையில் அரங்கேற்றம் காண்கிறாள். அவளின் அரங்கேற்ற பயணம் பாரம்பரியத்தின் வாசனையோடும் புதுமையின்
श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदावरम् नमामि भगवत्पाद
மனம், ஆத்மா அனைத்தையும் மேடைக்கும் தெய்வத்திற்கும் அர்ப்பணித்த நம் பூஜா அவரின் சுத்தமான அடவுகள், தான ஒழுக்கம், மரியாதை நிறைந்த நிறுத்தங்கள் இந்த அரங்கேற்றத்தின் புனிதமான தொடக்கத்தை அழகாக அமைத்தன. அதற்காக பூஜாவிற்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள். தற்போது கோபிகா விருக்ஷம் பரதநாட்டிய பள்ளி பற்றிய ஓர் அறிமுகம். கோபிகா விருக்ஷம் பரதநாட்டிய பள்ளியானது பாரம்பரியத்தில் வேரூன்றி பக்தியுடன் வளர்க்கப்பட்ட கலைத்திறனுக்கு சான்றாக விளங்குகிறது. இப்பள்ளி கோவை ஆமாரம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது. குரு பரத கலாவாணி டாக்டர் நிர்மலா கோபிநாதன் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த பள்ளி கடந்த 3 ஆண்டுகளாக செழித்து வளர்ந்து வருகிறது. கோபிகா விருக்ஷம் பரதநாட்டிய பள்ளியின் பெயர் காரணம் இதோ. இந்த பாரம்பரியத்தில் கோபிகைகள் என்பவர்கள் பக்தியின் உச்சம், பரவசத்தின் சின்னம், இசையிலும் அசைவிலும் அர்ப்பணிப்பிலும் கிருஷ்ணனை அடைந்த ஆன்மாக்கள். அதேபோல் கோபிகா விருக்ஷம் பரதநாட்டிய பள்ளியின் மாணவர்கள் நவீன கோபிகைகளாக தங்கள் உள்ளத்தை பரதநாட்டியத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள். விருக்ஷம் என்பது வளர்ச்சி, வலிமை, மரபு, கற்றல் வேர் போல ஆழமாகவும், கலை கிளை போல் பரவலாகவும், அசைவுகள் மலர்கள் போல அழகாகவும் இந்த விருட்சத்தில் மலர்கின்றன. கோபிகா விருட்சம் என்பது ஒரு பள்ளி அல்ல, கலை மீதான பக்தி வளர்கின்ற வனம். இங்கே நாட்டியத்திற்கு அர்ப்பணிப்பு விதையாக விதைக்கப்படுகிறது. அது நாளுக்கு நாள் விருட்சமாக வளர்கிறது. சுருக்கத்தில் கோபிகா விருட்சம் நாட்டிய பக்தி வளர்ந்து மலரும் தலம். இந்த பள்ளியின் நிறுவனம் குரு டாக்டர் நிர்மலா அவர்களின் தந்தையினர் மனமார்ந்த கனவின் தெய்வீக நிழல்படம். ஒரு தந்தையால் மகளின் மனதில் மென்மையாகவும் உறுதியாகவும் விதைக்கப்பட்ட கலை விதை. இன்று இந்த விதையை திருவருளாக அன்புடனும் மரியாதையுடனும் தாங்கி கலைமரத்தின் நிழலில் இளைஞர்களை செழிக்கச் செய்யும் நிழல் கொடியாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது தந்தையின் பெயரையும் இணைத்து அவரது ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் இந்த கலை பயணத்தில் என்றும் உடன் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கோபிகா விருக்ஷம் என்ற பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று இந்நடனப் பள்ளியை குரு பரத கலாவாணி டாக்டர் நிர்மலா கோபிநாதன் அவர்கள் சீரும் சிறப்புமாக முன்னோக்கி கொண்டு செல்கிறார். அடுத்து தன்னுமையால் தாளத்தின் ஜாலங்கள் செய்து கொண்டிருக்கும் புகழக்கூடிய